யூஸ்வலாவே சொல்லுவாங்கல்ல, நம்ம நிறைய இடத்துக்கு போய் நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணாதான் நிறைய கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இட்ஸ் நாட் மீ. ஐ எம் alumni of St. Joseph Patrick High School, Manavadi. I am alumni of St. Joseph Patrick Girls High School, Manavadi. But I am now here. என்னோட சட்டம் வந்து இவ்வளவு சின்னதான். பட் இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் பிரின்சிபல் இருந்தாங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல தைரியமா பேசுற அளவுக்கு உங்களை அவங்க வளர்த்துருவாங்க. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் ஐ வாண்ட் டு thank our Reverend Principal from the bottom of my heart, because usually in a college chances will be given only once. பட் நம்ம காலேஜ் அப்படி கிடையாது. ஒவ்வொரு தடவை ப்ரோக்ராம் வரும்போது உங்களுக்கு ஒவ்வொரு தடவை புது சான்சஸ் கிடைக்கும். லாஸ்ட் டைம் அவங்க தான் பண்ணாங்க, அவங்க நல்லா பண்ணுவாங்க, அந்த ப்ரிஃபரன்ஸ் இங்க கிடையாது. ஒவ்வொரு தடவையும் யூ வில் பி கிவ் சம் சான்சஸ். உங்களை வெளில கொண்டு வரது ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க நம்ம காலேஜ்ல. தேங்க்யூ சிஸ்டர். இந்த இடத்துல நீங்க பேசுற அளவுக்கு எனக்கு வந்து அவங்க ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்க. அவங்க பக்கத்துல நிக்கிறாங்க, நம்ம ஏதாவது தப்பு பண்ணா அவங்க நம்மள வந்து சரி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற தைரியத்துல தான் ஒவ்வொரு வார்த்தையும் பேசிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து எங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப், தேங்க்யூ உஷா மேம். ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரி மேம் ஐ ஹவ் who have tutored me here to stand here. அவங்க வந்து எங்களுக்கு கிளாஸ் டைம்ல வந்து ஜஸ்ட் மேத்ஸ் மட்டும் சொல்ல மாட்டாங்க. மேத்ஸை வந்து எப்படியெல்லாம் லைஃப்ல யூஸ் பண்ணலாம், எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, ஒரு இடத்துல இருந்து பேசுறது எப்படி கான்ஃபிடென்டா இருக்கணும், சோசியலி எப்படி கனெக்டடா இருக்கணும், நம்ம ஜூனியர்ஸ் கூட எப்படி பேசணும், சீனியர்ஸ் கூட எப்படி பேசணும், எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. ஜஸ்ட் ஒரு லெக்சர் மட்டும் முடிச்சுட்டு போற மாதிரியான ஸ்டாஃப் எங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த விஷயத்துல நாங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுறோம். எல்லாருமே டிஃப்ரெண்ட் வாய்ஸாஸ்ல இருந்து இப்ப வந்திருக்கீங்க. ஒன் செக்ரட்டரியா இருந்தப்ப நம்மளோட எய்ம் ஃபுல்லா 6 செமஸ்டர்ஸ், 6 மார்க் ஷீட்ஸ், 95 above%. அது மட்டும் தான் இருந்துச்சு. இப்ப லைஃப்ல வந்து சாரி நிறைய விஷயங்கள் மூலம்ல ஓடிட்டே இருக்கு. அப்படிதான் இருப்போம் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. பட் அதெல்லாம் தாண்டி ஒரு நாளைக்கு ஒரு 5 minutes who am I அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. Surely it will improve ourselves every second. Thank you sister for giving me this chance. நம்ம லைஃப்னா என்ன, நம்ம எதுக்காக வாழ்றோம், எதுக்காக நம்ம வாழ்றோம், எதுக்காக நம்ம இறந்து போறோம், ஒரு இதே இல்லையே. இப்ப நம்ம நல்லவங்களா வாழ்வாங்க, தர்மம் தலை காக்கும் சொல்றாங்க. அப்படி பார்த்தா தர்மம் யாரும் தலை காக்கல. ஏன் நம்ம வாழணும் அப்படிங்கிற கேள்வி வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்பதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிச்சேன். சிஸ்டர்ஸ் தான் எப்படி எல்லாத்தையும் இருக்கு, எப்பவுமே பிரேயர் இருக்கிறாங்க, பிரேயர்ல என்னதான் இருக்கு அப்படிங்கிற ஆர்வம் வந்து எனக்கு எப்பவுமே இருக்கும். ஸ்பிரிச்சுவாலிட்டியை வந்து நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டது எங்க அப்படின்னா நம்ம காலேஜ்ல தான் நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா நம்ம பாட்டு மார்னிங் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப நைஸா இருக்காது. இல்லையா சொன்னா ஒரு சில மார்னிங்ல பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், இந்த டே ரொம்ப சூப்பரா இருக்கு. இன்னொரு நாள் பார்த்தா என்னடா இந்த டே இப்படி இருக்கேங்கிறப்போ நம்மளோட பிரேயர் சாங் கேட்கிறப்போ சரி ஓகே இந்த லைஃப் நமக்கு ஒரு நாள் மாறதான் போகுது, நம்ம கூட காட் இருக்கதான் போறாரு, நம்மளோட தாட்ஸ் நம்மள மாட்டதான் போகுதுங்கிற ஒவ்வொரு லெசன்ஸுமே நான் வந்து தெரிஞ்சுக்கிறது எப்போனா மார்னிங்ல தான். நான் எப்பவுமே வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தா நான் அமைதியா இருப்பேன். பிரேயர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையுமே நான் கேட்கிறப்போ எனக்குள்ளே ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் பூஸ்ட் ஆகும். அண்ட் நான் இன்னொரு என்ன சொல்றேன்னா, எல்லாருமே சொல்றாங்க தாட்ஸ் தான் உங்களை மாற்றும், தாட்ஸ் தான் உங்களை இருக்கும். அது வந்து நம்ம கிட்ட சொல்றப்ப நம்ம யாருமே புரிஞ்சுக்க மாட்டோம். ஆனா நம்ம ஒருத்தவங்க கூட சேர்ந்து பழகி டிராவல் பண்றப்போ ஆமா உண்மையான நம்மளோட தாட்ஸ் தான் நம்மளை மாற்றுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டதுதான் உண்மையான பிரேயர் மட்டும்தான். ஒரு நாள் நம்ம வருத்தமா இருக்கிறப்ப அதுல உள்ள லிரிக்ஸ் நமக்கு செட் ஆகும், இன்னொரு நாள் நம்ம சந்தோஷமா இருக்கிறப்ப அந்த லிரிக்ஸ் நமக்கு செட் ஆகும். அதுக்கு வந்து நான் உண்மையா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு லைஃப்னா என்ன அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம எல்லாருமே வந்து என்ன நினைப்போம், ஒரு பையன் மாதிரி பிஹேவ் பண்ணணும். பேசிக் அப்படிதான் ஒரு டான்ஸ் கிளப் வந்துட்டாலே ஒரு பையன் மாதிரி வந்து கடுக்கல் போடுறது, ஹேர் கட் பண்றது, அந்த மாதிரி நானும் அப்படிதான் இருந்தேன். 10th 11th 12th வரைக்கும் ஹேர் கட் பண்ணிட்டு ஒரு பையன் தான் இருக்கேன். ஆனா இங்க ஃபர்ஸ்ட் இயர் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம பொண்ணு தானே, நம்ம ஃபெமினைன் தானே, நம்ம மஸ்ட்லைன் ஃபாலோ பண்ணிட்டு போறோம். ஃபெமினைனா ஃபெமினைனா இருக்கு, நடக்கிறதுல பேசுறது எல்லாத்தையுமே நம்ம ஃபெமினைனா இருக்கு, ஃபெமினைனை உயர்த்தணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் தென் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமனை பத்தி சொல்லணும்னா எப்பவுமே செல்ஃபிஷா இருப்பாங்க. நான் ரொம்ப எதாவது செல்ஃபிஷா இருப்பேன்னா பொண்ணுங்க வரணும், இந்த விஷயம் பண்றாங்கன்னா நம்ம பொண்ணுங்க வரணும், அந்த தாட்ஸ் எனக்கு எங்கேயிருந்து வந்ததுன்னா சிஸ்டர் கிட்ட மட்டும்தான் வந்துச்சு. நான் எப்பவுமே பார்ப்பேன் ரிசல்ட், யூபிஎஸ்சி ரிசல்ட்லாம் வச்சு நான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன் எத்தனை பொண்ணுங்க வந்திருக்காங்க. போன ரேங்க்ல பார்த்தா ஃபர்ஸ்ட் 3 பொண்ணாதான் வந்திருக்காங்க. அப்ப வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எப்பவுமே விமன்ங்கிற அந்த ஃபெமினிஸ்ட் நான் சொல்ல மாட்டேன், நான் ஃபெமினிஸ்ட் தான் இல்ல. ஆனா வந்து நம்ம ஃபெமினைனா நம்ம முன்னாடி கொண்டு போகணும், மஸ்குலினை தாண்டி இல்ல, நமக்கான ஈக்குவாலிட்டியை நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்குள்ள வந்தது அப்படின்னா அது சிஸ்டர் கேட்டது மட்டும்தான். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, லைஃப்ல வந்து நமக்கு என்னதான் கஷ்டங்கள் வந்தாலும் சொல்யூஷன் நம்ம சுத்திதான் இருக்கும். நீங்க வேணா ஒண்ணு யோசிச்சு பாருங்க, நம்ம டைரி எடுத்து நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும்
ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரை பண்ணேன். அதாவது இந்த பிரேயர் சாங் பிரேயர் தான் இருக்குல்ல, அதை படிச்சுட்டு ஒரு 2 முறை 3 முறை பண்ணுவேன். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி வரும். இதை நீங்க என்ன இப்படிமா சொல்றாரு, நான் பேசுறப்ப கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். ஏன்னா நான் எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த டைம் எடுத்துச்சு. அந்த இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, நான் நிறைய லெசன்ஸ் கத்துக்கிட்டேன். நம்ம பயப்படக்கூடாது, நம்ம நல்லது செய்யணும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு ரொம்ப நிறையவே கிடைச்சிச்சு. நான் சொல்லி ஆகும். நான் ஏகன காலங்கள்ல இது மைக்கேறி பேச மாட்டேன் அப்படி ஏகன காலம் இதெல்லாம் நிறைய பேருக்கு கதை தெரியாத நான் சொல்ல விரும்பல திருப்பி அதெல்லாம் இங்க எனக்கு ஃபுல்ஃபில் ஆச்சு. இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, நம்ம நான் பினான்சியலா என்ன பொறுத்தவரைக்கும் 12th மைண்ட் செட்ல என்னன்னா, நல்லா சம்பாதிக்கணும், சம்பாதிச்சோமா நல்ல ஒரு பையனை பார்த்தோமா கல்யாணம் பண்ணாமா செட்டில் ஆகணுமா அந்த மைண்ட் செட்ல தான் நான் இருந்தேன். என்னதான் நான் கோல் சொல்றேன் என்னோட மைண்ட் செட் அப்படி கிடையாது. சம்பாதிக்கணுமா, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு அனாதை இல்லமோ இல்ல ஒரு குழந்தை இல்லமோ அங்க எடுத்து நடத்தி அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச சர்வீஸ் கொடுக்கும். எல்லாரும் வாழ்ந்தோம், காசு சேர்த்தோம், இறந்தோம், நம்ம பிள்ளைகளுக்கு சேர்த்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நான் சர்வீஸ் தான் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு விஷயமும் நான் தான் நினைக்கிறேன். இது எல்லாமே இதை மாற்றுறதுக்கு காரணம் சொசைட்டி. நான் ஒரு இந்தியன், நான் இந்திய குடிமகன், நான் ஒரு பான் செக்யூரியன் அப்படிங்கிற எல்லா டாக்ஸுமே எனக்கு கிடைச்சது எப்படின்னா நம்ம காலேஜ் மட்டும்தான். அதுக்கு நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். அண்ட் தென் என்னோட டிபார்ட்மெண்ட் எல்லாருமே டிபார்ட்மெண்ட் பேசி நான் மட்டும் பேசுவேன். எப்படி சொல்றேன்னா, ஒவ்வொரு சான்ஸுமே இவங்களுக்கு தான் அப்படின்னு கண்டிப்பா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அப்படிதான். நான் எம்சி பண்ணாலும் சரி, மேம் சொல்றாங்க கற்பனை சொல்லுவாங்க நீ பண்றியா, நான் சொல்லுவேன் இல்ல நான் வேற யாருக்காவது அவ்வளவுதான் பண்ணவே மாட்டேங்க. இல்ல நான் யாராவது அரெஸ்ட் வரேன் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் வச்சு ஏதாவது மல்டிவேட்டி பண்ணுவேன். அப்போ கூட ஏன் நீ பண்ணா அவங்க கேட்க மாட்டேன். எல்லாருக்குமே சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு அப்பதான் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாருமே சார் எல்லா நாளுமே அப்படிதான் இருக்காங்க. அண்ட் நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்லி நினைக்கிறேன்னா, நம்ம லைஃப்ங்கிறது நம்ம மட்டும் வாழ்ந்தோம் அப்படிங்கிறது என்னைக்குமே நம்ம கூட இருக்கக்கூடாது. ஏன்னா இது லைஃப் கிடையாது. லைஃப் இனிமேதான் நமக்கு இருக்க போகுது. இதுல நம்ம என்ன லேர்ன் பண்றோமோ அதை நம்ம அங்கதான் ப்ரொசீட் பண்ண போறோம். என்ன வேணா இருக்கலாம், எல்லாம் வேணா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். நம்ம நினைக்கிற மாதிரி எத்தனை வேர்டா கூட இருக்கலாம். அந்த டான்ஸ் புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம கர்மாவுக்கு பயந்துட்டு, நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், நான் பயங்கரமா பேசிருப்பேன். என்ன ஒருத்தவங்க அசிங்கப்படுத்திட்டாங்க, என்னதான் பண்ணிட்டாங்கன்னா செம்மையா அவங்க ஏன்னா அந்த பொண்ணுல போனவங்க தெரிஞ்சிருக்க. ஆனா காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கிட்ட அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க இருந்து போட்டோம். அதனால நமக்கு என்ன அப்படின்னு மற்றவங்களோட சந்தோஷத்தை தான் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். நான் என்னதான் வருத்தப்பட்டாலும் சந்தோஷத்தை தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன்.